அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ரிஷிவந்தியத்தில் கட்டாயம் தாலுகாவாக ஆக்கித்தர வேண்டும். நீங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரா சாந்தி, ரிஷிவந்தியம். மகிழ்ச்சி. இதை நண்பர் காமுக ஒரு நாள் இதை குவைத்து விமானத்தில் வந்தார். வந்து என் அருகில் அமர்ந்து இப்படி நீண்ட நாள் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையை நீங்கள் சட்டமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிறகு குவைத்து நிகழ்ச்சியிலையும் நான் கலந்து கொண்ட போது அதை என்னிடத்தில் வலியுறுத்தினார். அதை கவனஈர்ப்பு தீர்மானமாகவும் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமாகவும் அதை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று முறையிட்டேன். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அந்த தீர்மானத்தில் பேசுவதற்கு இல்லை என்ற போதும் வேறு விதமான வாய்ப்பு கிடைத்த போது அதை மிகச் சரியாக பயன்படுத்தி அந்த போராட்ட குழு அந்த மாவட்டத்துடைய மக்களின் கோரிக்கை என்ன என்பதை முழுவதுமாக உள்வாங்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்டவர்களின் கவனத்தை ஈர்த்து தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இந்த கோரிக்கை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கோரிக்கையாக என்னால் மாற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கோரிக்கை இந்த முதல் கேள்வியின் தொடக்கமாக அமைந்திருக்கின்ற இந்த தனி தாலுகா, அந்த மிக பின்தங்கிய மாவட்டத்துடைய வளர்ச்சி ஆகியவை உள்ளடங்கிய அந்த மக்கள், வேறுபாடு பெருமக்கள், விவசாய பெருமக்கள், மிக மிக பின்தங்கிய அந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் கோரிக்கை நிறைவேறுவதற்கான ஒரு முதல் பணியை நான் தொடங்கி இருக்கிறேன். நிச்சயம் அந்த கோரிக்கை காலத்தில் நிறைவேறும்.